ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கலர் ஆஃப் த ஹார்ட் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் எனக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா தென் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன போட்டிருக்கணும் அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்கள். மேரிட் டு மாமா அண்ட் கிங் நான் சூன் கண்டிப்பாக போட்டுறேன், ஓகேவா? ஸோ யாரோ கோச்சிக்க வேண்டாம், நான் ஷுவராக போட்டுறேன், ஓகே? வாங்கடா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கால் அடிச்சுட்டே இருக்குது. தயம் எங்கே தான் அடிக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ ஓ டேபிளில் இருக்குது, கட் ஆகிடுச்சு. அதுக்குள்ள யார் சீனியர்ச்சி? டே யாடா நீ கட்டுப்பேற்றிட்டு அன்றைக்கும் நீ தான் வால் பண்ண. அவள் அப்படியே எழுந்து தனியாக போனால் ஒருவேளை பைக்கில் உன் கூட தான் போயிடுவாளா? சரி, கண்டுபிடிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வேறு நான் யாருன்னு நானே இப்போ கால் பண்ணி கேட்டிருப்பேன். தேவையில்லாது தான். சரி தயம், ஒன்றும் இல்லை, நாளைக்கு கேட்டுடலாம் அவகிட்டே. ஆனால் கேட்கணா நம்மளே பார்த்துக்கலாம். டே ஆனால் சீனியர்ஜி நீ மட்டும் என் கையில் கிடச்ச அவ்வளோதான் ஒன்று. சரி டே தயம் கொஞ்சம் காமாக அப்படி சொல்லிட்டு அவனே அவன் காம் பண்ணிவிட்டு இப்போ தான் வயன் பக்கத்தில் போய் படுக்கிறான். ஸோ வயனை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, என்னடி யார் அதான் சீனியாச்சே, எரிச்சலாக இருக்குது, நல்லா தூங்குறியா? ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கவே. எனக்கும் ரொம்ப ரொம்ப அழகான தூக்கம் வருது. தெரில, வருது, அவ்வளோதான். பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நல்ல தூக்கம் தயாவுக்கு, அவ்வளோ நிம்மதியாக தூங்குறான். அண்ட் சேம் டைம் இங்கே வயனும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கா. ஸோ வயன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பா. எழுந்துட்டு ஐயோ என்ன மாமாவே கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கோம், ஐயோ இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன் மூஞ்சி லட்சணத்துக்கு என் கூட கட்டி பிடிச்சி தூங்குறியா, நீ முன்ன பின்ன கண்ணாடி பார்த்துருக்கியா, உன் கூட நான் இருந்தால் எவ்வளோ கேவலமாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி தாளித்து எடுத்துருவாரே. ஐயோ நைஸாக எழுந்துக்கணும். நான் எப்படி நைட்டில் இங்கே இவர் கூட படுத்தேன், போச்சு எழுந்தாருன்னா கத்த போகிறாரு. ஐயோ கை வேற லைட்டாக மாட்டிகிட்ருக்கே, இன்னும் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஷோ அப்பாடா நல்ல வேலை விட்டார். அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இப்போ தான் பேக்கை மாறிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஸ்தாயி இப்போ தான் எழுந்திருப்பான். எங்கே பொண்டாட்டி? ஷோ எங்கே பேக்கை மாட்டிட்டு கிளம்புறா? அப்படி சொல்லிட்டு பின்னாடி விட பேக்கை பிடிச்சி இழுத்துருப்பான். இழுத்த வேகத்தில் 2 பேரும் அப்படியே மேலே விழுந்துக்கிறாங்க. இப்போ வயன்தான் தேங்க மேலேயே இருக்கா. மாமா எங்கே கிளம்புற? அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே வயனை பார்த்துட்ருக்கான் வச்சுக்கண்ணு எடுக்காமல். என்னடி மார்னிங்கே இவ்வளோ அழகாக கிளம்பி போகிற, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வர போகிற, அதெல்லாம் எப்படி நான் விட்டுறது? அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வந்து எங்கே போகிற? ஒன்று தாண்டி எங்கே போகிற? இங்கே பாரு, என்ன வாய் தந்து பேசு. ஸோ ரொம்ப கிட்ட இருக்கான் அவளோட லிப்ஸ் கிட்ட. ஸோ வயன் வாயை திறந்தா ஏதாவது கிட்ட வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என்னடி ஒன்று சொல்லிட்டே இருக்க. எங்கே போகிற? காலேஜா? எதுக்கு இவ்வளோ கிட்ட? அப்படி சொன்னேன்னா தேங்க இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக எழுந்துட்டு அவன் வேறெல்லாம் சரி பண்ணிட்டு சரி எங்கே போகிற? அதான் சொன்னேனே மாமா காலேஜ்னு. காலேஜா? அது எப்படி? சீனியர்ஸ்க்கு தான் 2 நாள் லீவு, எனக்கெல்லாம் இருக்குல்ல, நான் போகணும். அப்புறம் ஏதாச்சும் வேணும்னா அத்தைக்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு போகிறா. அகைன் தயன் கையை பிடிச்சி எழுத்து. என்ன அத்தைக்கிட்ட கேட்டுக்கோ, ஆட்டுக்கிட்ட கேட்டுக்கோன்னு. அம்மா லூனாவும் சுகாவும் எங்கே போயிருக்காங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க, நான் காலேஜ் போகணும் இப்போது. சரிடி, நாள் லீவில் அதெல்லாம் கிடையாது, நீயும் போகக்கூடாது, புரியுதா? நீயும் எனக்கு கம்பெனி கொடு, காலேஜில் ஒன்றும் போக வேணாம். என்ன பேசுகிறீங்க, விடுங்க. அப்படி சொல்லிட்டு அகைன் அவள் போகிறா. டைம் அகைன்
என்ன லூனோ ஷுகாவும் மட்டும் வெளியே போகிறாங்க, நம்ம போனால் என்னடி? மாமா இங்கே பாருங்கள், விடுங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அதனால வெளியே போகிறாங்க, அவங்க போகிறாங்க, நம்மளும் போகணுன்னா இதெல்லாம் என்ன மாமா? விடுங்க, டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு போகிறா. ஸோ தயம் முன்னாடி வந்து என்ன சொன்னேன், மாமா வழி விடுங்க அப்படி சொன்னோன்னே தயங்க அப்படியே லாக் பண்ணிட்டு, ஆக்சுவலாக அவள் காலேஜ் போகிறதுனால தாலியை கொஞ்சம் உள்ளே போட்டிருப்பான். அவன் ஒரு கையை அப்படியே அவளோட ட்ரெஸ்குள்ளே விடுறான். மாமா ஸோ அப்படியே அந்த தாலியை அவன் கையில் சுற்றி அப்படியே கிட்ட இழுக்கிறான். என்ன நான் சொன்னேன், அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி, அதனால வெளியே போகலாம், நம்ம 2 பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்குறியா? இந்த தாலி உன் காலத்தில் இருக்க வரைக்கும் நான் புருஷன் தாண்டி. இப்போ போகலாமா? சொல்றி, போகலாமா? உன்னை தான் கேட்குறேன். வாய் லிப்ஸ் அசையணும், அங்கே அசையவே மாட்டேங்குது. அசைஞ்சா தானே எல்லாம் வரக்கூடாது. எங்கே அசையணும், அது இப்போ நான் பார்க்கணும். எங்கே அசை? போகலாம். இரு, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் போயிட்டு ரெடியாக கிளம்புறான். ஸோ இங்கே வாயன் அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கா. அவள் ஃபேஸ்லாம் அப்படியே ரொம்ப வெக்கப்படுது. என்ன பண்ணுறாரு இவர்? தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா? இப்போலாம் சரியே இல்லை. அப்புறம் சொல்கிறது, எதுக்கு இப்போ வெக்கப்படுற, எதுக்கு சிரிக்கிற, உனக்கு என் கூட இருக்க தோணுதா, உனக்கு நான் தேவையா? என்னதான் ஆச்சு இந்த மாமாவுக்கு? எப்பவுமே ஜாரா ஜாரான்னு தானே சொல்லுவார். இப்போ என்னென்னா கையை உள்ளலாம் விடுறாரு, கேட்டால் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. இது நான் கேட்கணும். ஆமாம், கேட்டால் இது உன் கழுத்தில் இருக்க வரைக்கும் சரி. இப்போ தயங்கும் கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ நான் அதே இடத்துல நின்றுருக்கா, இதே இடத்துல நின்றுருக்கா. ஏய் கிளம்பலாமா, வா. ஏய் உன்னை தாண்டி, வா டாடி. என்ன வா. அப்படி சொல்லிட்டு அவளும் கீழே போயிருப்பா தயங்க்கு முன்னாடியே. வேணா எனக்கு முன்னாடியே ஓடுறா, ஒன்றும் சரியலை பைத்தியம். முன்னாடிலாம் பின்னாடி பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தா, இப்போ நான் ஓவராக பிகு பண்ணுறான். இப்போ இதுக்கு கார் முன்னாடி நின்றுருக்கு இது. இவர் எங்கே போகிறாரு? காரை தாண்டி என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொன்னார். அதானே பார்த்தேன். அதுக்குள்ளே ஜாரா மனசில் வந்திருப்பா. அப்புறம் சொல்லுவார், கேட்டால் உன்னை பார்க்க ஜாரா மாதிரி இருந்துச்சு. எந்த ஆங்கிளில் என்னை பார்க்க ஜாரா மாதிரி இருக்குது? ஜாரா கொரியன் பொண்ணு, அவள் எவ்வளோ கலராக இருக்கா, நான் எப்படி இருக்கேன்? அப்புறம் என்னையே திட்டுறது. என்ன அங்கே நின்று என்ன பூம்பு மாடாட்டம் இப்படி 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 தலையாட்டிகிட்டு இருக்கா? ஏய் ஒய், என்ன காரில் தானே போகிறோம்? யார் சொன்னா? பைக்கில் தான், வா. ஏன் 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 பைக்கு ஏன்? கார் தான் நல்லா இருக்குல்ல. அப்படிங்க என்னடி டெக்ரிட்டே வர? இல்லை இல்லை மாமா, கார்லேயே போகலாமே, அதான் சொன்னேன். ஏன் சீனியர்ஸ் கூட தான் பைக்கில் போவியா? என் கூடலாம் வரமாட்டியா? சீனியர் கூட என்ன சொல்கிறீங்க மாமா? ஏய் முட்டி ஏறடி, அப்படியே ஒன்று கண்ணத்தோடு ஒன்று பட்டாலும் வச்சிட போகிறேன், ஏறடி. மாமா என்ன பேசுகிறீங்க? நான் இப்போ போனேன், யார்? ஏய் நடிக்காதடி, உன் நடிப்புலாம் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும், மூடிட்டே இருவா. உன்னை தனியாக கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன்னா கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், மூட்டேருவா. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் ஏறியிருப்பா. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கோ, சரியா? ஆனால் கொஞ்சம் போட்ரி அப்படி சொல்லிட்டு அவனும் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பான். என்னங்க இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி போயிட்டே இருக்கும்? எவ்வளோ நேரம்? ஏய் கம்முன்னு வாடி, சும்மா தொண்ணான்ருக்காத. அதான் என்னை கட்டி பிடிச்சிக்கோ. போர் அடிச்சா இல்லைன்னா மேலே படுத்துக்கோ, என் மேலே கட்டி பிடிச்ச போதுமா, கம்முன்னு வா. நான் இதுக்கு ஒன்று கட்டி பிடிக்கணும்? அதான் ஒன்று கட்டி பிடிக்க ஜாரா இருக்கால, நான் யார்? என்ன புதுசாக கட்டி பிடிலாம் சொல்லிகிட்ருக்க? ஏய் அடி சொல்கிற, ஒன்று கேட்கல. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அதான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குல்ல,
அப்படியே மேலே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வா. ம். ஏன் அவ்வளோ லாங்காக போகிறோமா? அப்படி எங்கே போயிட்டுருக்கோம்? ஓ நம்ம சுகா மாமா பார்க்க. ஏய் பட்டுத்தாதடி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிடலாம். அது உனக்கும் எனக்கும். நீயும் நானும் போகிறோம். இங்கே சுகாவோ எந்த டேஷோலாம் வரல, புரியுதா? மூடிக்கிட்டு ரொம்ப கடுப்பாக இருந்தால் அப்படியே கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டே வா. நான் இறக்கிட்ட பிறகு உன்னை எழுப்பி போடுறேன். ஏம்மா எழுந்துருமான்னு. எழுந்துக்கோ அப்போ, சரியா? அது வரையும் மூடிட்டு வா. இதுக்கு புதுசாக ஜாரா தான் இப்படி ஜாரா இப்படி தான் தூங்க வச்சுட்டு போயிருப்பார் போல். அதான் என்னையும் இதே சொல்லிகிட்ருக்காரு. இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? ஏதோ இறங்கு. என்ன ஐஸ்கிரீம் தானா வாடி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடு. இவளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கிறதுனால எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ தயம் என்னடா இது இவ்வளோ அழகாக சாப்பிட்றா. இவர் என்னை இப்படி பார்க்குறாரு? ஏதோ சாப்பிட்ற மாதிரி. எதை பார்க்குறாரு? லிப்ஸை பார்க்குறாரோ? அப்படி சொல்லிட்டு அவளும் லிப்ஸை சும்மா தொடச்சிட்ருக்கா. ஸோ தயம் கொஞ்ச நேரத்தில் இப்போ எதுக்கு இப்படி தொடகிறா? இன்னும் டெம்ட் ஏற்றிட்டே இருக்காளே, படுத்துறாளே. என்ன டிஷ்யூ பொடி? வேணாம். நீங்கள் எதுவும் சாப்பிட்லையா? அப்படி நான் திரும்பிக்கோ. எதுக்கு ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுறீங்க? அட பாவி, நான் பிஹேவ் பண்ணுறேன், நீ தானே பிஹேவ் பண்ணுற. என்னடி எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து பேசு, அப்போ தான் எனக்கு கேட்கும், எனக்கு புரியும். வாய்க்குள்ளே அப்படின்னு கிஸ் அடிச்சிட்ருக்காது என்னை பார்த்து. நான் அதெல்லாம் பண்ணலை. அப்படி ஐயோ வேணாண்டி ரொம்ப பேசாத அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக இருப்பாள். தேங்க கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே பார்த்துட்ருப்பான். ஸோ இன்னுமா பார்க்குறாரு? அதான் என்னை எப்பவுமே சொல்லுவார் நான் நல்லாவே இல்லைன்னு. மாமா என்ன இல்லை என்னாச்சு? நான் தான் நல்லா இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? இதுவாடி அதான் நீ சொன்னல நல்லா இல்லைன்னு, அதான் நல்லா இல்லையோ அப்படின்னு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு. சாப்பிடு. சாப்பிட்றி, இன்னும் வேறு இடத்துக்கு வேறு போகணும். சரி மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் கடற்கடன்னு சாப்பிட்ருப்பா. ஸோ தேங்க் அகைன் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். மாமா இப்போ போகிறது இதை விட ரொம்ப தூரமா இல்லை இதை விட கம்மியா? இதை விட கொஞ்சம் பாரு நல்லா கட்டி பிடிச்சிட்ருக்கு. அப்படியே படுத்து தூங்கிட்டேன் மேலே. நான் வந்து அள்ளி போடுறேன். கண்ணை மூடு, படுத்துக்கோ. வேணாம், நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். சரி அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வா. ஆமாம், நான் ஓட்டுற ஸ்பீடில் உனக்கு எதாவது தெரியுதா? தெரியல மாமா, கண்ணெல்லாம் வலிக்குது. அதான் கண்ணை மூடி படுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு தயங்க கூட பேசிகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு தயங்க அப்படியே சிரிக்கிறான். என்னையும் அவ்வளோ பேச வைக்கிறா. கொஞ்ச நேரம் வாய மூடுறாளா? கொஞ்ச நேரம் வாய மூடுறி, ட்ரைவ் பண்ணணும். நான் எங்கே பேசினேன்? வா நீ தானே பேசவே இல்லை. எங்கே? வா. எங்கம்மா பாடி அப்படி சொல்லிட்டு அவள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டு தேட்டில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இரு, நான் நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? இல்லை நானும் இருடி வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் போயிட்டு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து எல்லாமே அப்படியே செட் பண்ணுறான். ஏன் யாராச்சும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போகிறாங்களா? இல்லையே, ஏன்னாச்சு? யாராவது ஜாயின் பண்ணிக்கணுமா? ஏண்டி யாராவது ஜாயின் பண்ணி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? எதுக்கு இவ்வளோ? நம்ம 2 பேருக்கு தான். நம்ம மூடிட்டும் படத்தை பாருடி. சும்மா தொண்ணே ஏதாவது பேசிட்டே இருக்காத. ஃபஸ்ட்டு உங்கள் வாயை கொஞ்சம் மூடுறியாடி, முட்டியில் இவ்வளோ பேசுவியாடி நீ ஃபஸ்ட்டு. நான் மூடிக்கிட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே மூவி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அது ஹாரர் மூவி. அவளுக்கு அவ்வளோ ஜர்க்கு விடுது. இப்படி பயப்படுறா. இங்கே தயங்கும் சேர்ந்து தான் பயந்துட்டுருக்கான். ஆமாம் எங்கே வருதா? ஆமாடி வருதுடி. அது மூஞ்சி வேற நல்லா இல்லையே. இரு இப்படி வருது, கிட்டு வருதுடி. கண்ணு மூடு.
ஓகே ஓகே எங்கே சவுண்ட் கொடுக்குற ஐயோயோ அப்படி சொல்லிட்டு அவளும் நல்லா கண்ணை மூடிட்டுருக்கா. ஸோ தயாங் லைட்டாக கண்ணை திறந்து அவளை பார்க்குறான். ஸோ அப்படியே நெருங்கி ரொம்ப கிட்ட இருக்கா அவளோட கண்மூடி தயாங்கோட நெக்கில் லைட்டாக அப்படி சிமிட்டிகிட்டே இருக்குது. தயாங்கு அவ்வளோ கூசுது. ஐயோ சரி ஏ அது போயிடுச்சுடி, சும்மா லைவ் பண்ணிட்டு போயிடுது கணத்தோட. வேணாம் வேணாம் வந்துடும், எங்கே இருங்க அவ்வா போயிடுச்சு இல்லை மாமா. போயிடுச்சு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்ருக்கான். ஸோ தயாங் லைட்டாக அவன் கால் எடுத்துகிட்டு போயிட்டு வயன் கால் கிட்ட அப்படியே வைக்கிறான். லைட்டாக உரசுது. அதை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான். ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு என் கால் கால் கிட்ட அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் போதும். நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த மொமெண்ட்டை. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே அகெயின் வாயன் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. அவள் கண் நல்லா இப்படி இப்படி சிமிட்டும் போதோ தேங்க் அவ்வளோ கூசுது. சரி இல்லைடி வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு அவனும் கண்ணை முடிக்கிறான். மாமா உங்களுக்கும் பயமா? பயம்லாம் இல்லை, அது இன்னைக்கு மொக்கையாக இருக்குது, இல்லைனா பார்த்துருக்கலாம். என்ன அப்படி சொல்லிட்டு கண் நல்லா திறந்து முட்டைக்கண் வச்சு முழிக்கிறா. தயாங் இல்லை அதை விட நீ தான் நல்லா இருக்க. அது கூடயா? ஐயோ என்ன தப்பாக அதை சொல்லிட்டேன்னா பேய் வருதுடி அப்படி சொல்லிட்டு அகைன் கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா போயிடுச்சா? ஐயோ இவன் மனசில் என்ன நினச்சிட்ருப்பா? ஏதோ தப்பாலாம் நினைக்கக்கூடாது கடவுளே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா பேசிட்டு சரி ஒன்றும் இல்லை, பிடிச்சிருக்குண்ணா இப்போ அவ கூட படமாக பிடிச்சிருக்கு அப்படி தானே? இல்லை பிடிச்சி மாமா என்னடி வருது எங்கடி நம்ம சீட்டு எவ்வளோ காலியாக இருக்குது, இங்கே ஏதாவது உட்காருமா? ஆமாடி உங்கள் அப்பா உட்காரத்துக்காக வச்சுருக்கேன். அப்பாவும் வந்திருக்காரா? சி இப்படி வா. என்ன வா சாஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவனும் அந்த மூமெண்ட் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பார்க்குறான். அவளோட குட்டி ஃபிங்கர் இவன் மேலே பட்டா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். மாமா என்ன ஜூட் குடி அப்படி இருக்கு. இதோ மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் குடிச்சிட்ருக்கா அப்படி குழந்த மாதிரி. மாமா உங்களுக்கு குடு. இல்லை சாரி மாமா இருங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு கப்பு எடுத்து கொடுக்க போகிறா. ஸோ தயங்க இதை பிடிங்கிட்டேன். இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இன்றைக்கி இந்த ஃப்ளேவர் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒயின் குடித்ததே குடிக்கிறான். அப்படியே ஒயினை பார்த்துட்டு வச்சுக்கண்ணு எடுக்காமல் என்ன ஆச்சு இப்படிலாம் பண்ண மாட்டாரே. இல்லை அவருக்கு பிடிச்ச ஜூஸில் அப்படி தான் பண்ணுவார் போல். ரொம்ப நல்லா இருக்குடி, எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. அப்படியா எங்கே கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஒயினும் வாங்கி குடிக்கிறா. ஆமாம் மாமா நல்லா இருக்குல்ல பேய் வருதுடி அப்படி சொன்னோம். டக்குன்னு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு அந்த மொமெண்ட். ஃபைனலாக மூவியும் முடியுது. ஸோ தேங்க வாங்கினோம் வெளியே ரொம்ப ஹாப்பியாக வராங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. மாமா இதுக்கு மேலே இங்கே போக வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாமா? நானும் அதான் பார்க்குறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வர எனக்கு ஃபுட் செய்யணும், அப்புறம் நீ வேறு சாப்பிட்ணும். கண்டிப்பாக அம்மா உனக்கு செஞ்சு தராது, ஏன்னா என் அம்மாவுக்கு ஒன்றும் பிடிக்காது. உங்களுக்கும் என்ன பிடிக்காது தானே மாமா? அத்தைக்கும் பிடிக்காது உங்களுக்கும், ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே. வா 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 நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் வா. என்னாச்சு வாடி அப்படி சொல்லிட்டு அவள் பேசுறதுலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 11:30 ஆகிடுது. போயிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ டயர்டாக படுக்கிறாங்க. மாமா இருங்க நான் ஏதாவது இல்லைம்மா எதுவுமே வேணாம் கம்முன்னு படு அப்படி சொல்லிட்டு அப்படியே வாயனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா என்னடி டயர்டாக இருக்குது, படு தூங்கு. என்னாச்சு? டயர்டாக இருக்க போல், அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவளும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஸோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க ரெண்டு பேருமே. இந்த 1 வீக்
தயம் வயன் கூட அவ்வளோ க்ளோஸாக வந்திருப்பான். அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர்றது, அவள் கூடவே இருக்காது, அவள் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வர்றது, அடிக்கடிக்கு 2 பேரும் வெளியே சுற்றுறது அப்படின்னு அவ்வளோ நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக தயாங்குமே புரியல ஏன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சேம் வயனுக்குமே இப்படி ரொம்ப அழகாக அந்த மொமெண்டெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே 1 வீக்கும். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வயன் காலேஜில் தான் கிளாஸ் ரூமில் உட்காண்ட்ருக்கா. கரெக்டாக ஜமீனும் வயனை தேடி வந்திருப்பான். சீனியர் தெரஸ் போகலாமாடி? சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட போயிருப்பான். என்னாச்சு சீனியர்? வீடியோ கால் பண்ணேன். ஏன் இடையில என்னாச்சு? ஐயோ சாரி சீனியர், கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு. ஓ சரி சாரி, ஓகேடி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா. அப்படிலாம் இல்லை சீனியர். அப்புறம் இந்த 1 வீக் எப்படி போச்சு? ஒரு மாதிரி நான் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை, பொதுவாகவே எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சீனியர் நான் வரவே இல்லை இந்த 1 வீக்கு. என்ன வரவே இல்லையா? ஐயோ என்னடி பண்ணுற? இருக்கலாம்ல என் மேலே அதுன்னு. நான் இல்லைன்னா நீ காலேஜ் வர மாட்டியா? ஓ சாரி. நீ என்ன சீனியர்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் பெருசாக வெளியே எங்கேயும் போக மாட்டேன். நீ வரி பண்ணிக்க வேணாம் சரியா? சரிங்க சீனியர். அப்புறம் எப்படி டேஸஸ்லாம் ஓகேவா இந்த 1 வீக்கு? ஒரு மாதிரி நல்லா தான் சீனியர் போச்சு. நல்லா தான். ஓ ஐயோ பாவம், நல்லண்ணே ஒரு மாதிரி ஆயிட்டாளா? சரி ஒரு மாதிரி அவளே மூடாக இருக்கா. நீ வேறு அந்த 1 வீக் எப்படி போச்சுன்னு அதே கேட்டுட்ருக்காது ஜம்மன். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணு. இவ்வளோ நாளையடா அவளை எப்படியே ரசிச்சிருப்ப தெரிலடி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருப்பான்னு மனசு நிறைய பேசுது. ஆனால் வார்த்தை எதுவும் வரமாட்டேங்குதுடி. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்காமோ. அப்படியே உன் கண்ணத்தை பிடிச்சி எப்பயுமே உன் கண்ணத்துலேயும் ஃபோர்ஹெட்லையும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அது சீக்கிரமாக விட்ட சொல்லணும். நீயும் என்னை நல்லா பார்த்துப்பல. சீனியர் என்னாச்சு? என்னையே பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நான் ஒன்று கேட்பேன், நீ இல்லை வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? இல்லை சீனியர், நீங்கள் ஒன்று கேட்டு கண்டிப்பாக நான் இல்லை வேணான்னு சொல்லவே மாட்டேன். இந்த காலேஜில் எனக்குன்னு இருக்க ஒரு பர்சன் நீங்கள் மட்டும்தானே சீனியர். எல்லோரும் என் அப்பியரன்ஸ் பார்த்து என் கூட பேசாமல் இருடி இரு, அதெல்லாம் யார் இப்படிலாம். சரி விடு, அதை பற்றி பேச வேணாம். அதை பற்றி பேசினா நான் ரொம்ப கோவப்படுறேன். அப்புறம் நீ என்ன வேற பார்த்து பயப்படுற, அது நல்லா இருக்க மாட்டேங்குது. இல்லை டக்குன்னு கேட்டுறேன், 2 பேரும் வெளியே போகலாமா? எதுக்கு சீனியர்? அதெல்லாம் இங்கே பாரு, இப்போ தானே சொன்னேன் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு. ஒரு காஃபி தாண்டி, இங்கே இல்லை, நம்ம காலேஜ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஒரே ஒரு காஃபி சரியா? உன் கூட ஒரு காஃபி கூட ஷேர் பண்ணக்கூடாதா? எவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் நல்லா பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். எம்எல் நம்பிக்கை விளையாடி. அப்படி இல்லை சீனியர், நான் வரேன் சீனியர். உண்மையா வாடி? வரியா? கண்டிப்பாக வரேன் சீனியர். ஓகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைமில் அதான் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ வயனும் லைட்டாக சிரிச்சிருப்பா ஜெமீனை பார்த்து. ஏன்னா ஜெமீன் ரொம்ப குழந்த மாதிரிலாம் குதிச்சிருப்பான். என்ன ஆச்சு சீனியருக்கு? இதுக்கெல்லாம் குதிப்பாரா? சீனியர் நான் கிளாஸ் போட்டா. என்னடி இப்படிலாம் சிரிச்சுட்டே பேசாதடி என்கிட்ட, என் மனசு இன்னும் குதிக்குது. என்ன சீனியர்? போ ஈவினிங் ஓகே, மறந்துடாதடி, மறக்கக்கூடாது. மறக்க மாட்டேன் சீனியர். சரிடி, ஓகே பாய். ஓகே சீனியர் பாய். அவளும் ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே போயிருப்பா. ஏன்னா ஜிம்மின் அவள் இது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டா. ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சிரித்து குதிச்சு அப்படிலாம் பண்ணணும். அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்திருக்கும், இன்னும் ஜிம்மின் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கே தயம் கேங்காக அவங்க கூட உட்காண்ட்ருக்கான். கரெக்டாக சைனீஸ் வந்து, மச்சான் இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்குடா வைபு. ஏன் என்னாச்சு? எதனால ஜாலி? என்னடா மம்மி எதாவது சொல்ல மாட்டேறீங்க?
இவ வராடா, இவன் வந்தா மச்சான் இப்போல்லாம் ஜாலியாகவே இருக்க மாட்றா நீ. தயம், என்ன ஆச்சு தயம்? இப்போல்லாம் எதுக்கு என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற? உனக்கு என்னடா பிரச்சனை? இங்கே பாரு, லுக் அட் மீ. தயம், இங்கே பாருடா. ஐயோ சாரா, அவாய்டெலாம் இல்லடி. மைண்டு சரியில்லை. சரியா? அவாய்ட் பண்ணுற லெவல்லாம் நீயும் எதுவும் பண்ணல, நானும் எதுவும் பண்ணல. சரியா? கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, நீ போ, நான் அப்புறம் பேசுகிறேன். தயம், என் கண்ணை பாருன்னு சொல்கிறேன்ல. கண்ணை பாராத. பார்த்துட்டான்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? போ. ஏ அப்போ ஆடி, அவன் தான் போன்றான்ல. சைனீஸ், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், போடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. போடி, நீ ரொம்ப நல்லவ, என்னை பற்றி பொறுக்கின்றான். ஏன் மச்சான் அவளுக்கெலாம் பதில் சொல்கிறீங்க? அவளாம் ஒரு ஆளுன்னு கடுப்பு. டேய் சரி விடுங்கடா, என்னாச்சு? வந்தோடனே ஜாலி அப்படி இப்படின்னு. பின்ன ஜாலியாக இருக்காதா? ஃபர்ஸ்ட் டேட்டா? யாருக்குடா? யாருக்கா? நம்ம மாமே ஜிமினுக்கு தான். என்னடா சொல்கிற? பத்தியாடா, கண்ணில் காட்டாமே டேட் வரையும் போயிட்டானா? ஆமாம், அண்ணி கூட போயிருக்கான், செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ணி வேற அல்ட்டி தெரியுமா, செம்ம தெரியுமா, அவங்க அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாங்க தெரியுமா. சத்தியமாடா அண்ணி. டே இருடா, எங்கே கூப்பிட்டு போயிருக்கான்? இதோ நம்ம கேஃபடேரியா தான். இது கேஃபடேரியாவா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஃபஸ்ட் டேட் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேனா? ஏன்டா அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி பழம் மாதிரி பண்ணுறான்? இல்லை மாமே, காலேஜ் தாண்டி இங்கே ஒரு சின்னதாக இருக்குல்ல, அதான் ஹாட்டினா போட்டு வைப்பாங்களே, அங்கே தான். ஓகே, ஓரளவுக்கு அட்மாஸ்பியர் நல்லா தான் இருக்கும். ஆமாடா, ஃபீல் கூட தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீ புக் தானே. தெரியல மாமே, அந்த அறிவுலாம் அவனுக்கு இருக்காது. மச்சான், நம்ம போய் கலாச்சி விட்டுறலாமா? வா, செஞ்சு பார்த்துடலாம் வா. மாமே, அண்ணி ரொம்ப சைலண்ட்ரா. வாடா பார்த்துக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு தாயாங்க கேங் எல்லாம் அங்கே போயிருப்பாங்க. எல்லோரும் உள்ளே போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எங்கடா மாமே? இல்லைடா, இங்கே தான்டா சொன்னாங்க. சரி நீங்கள் போங்க, ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். வெளியே போய் வெயிட் பண்ணேன், எப்படி இருந்தாலும் அவன் வருவான், வந்தோடனே பிடிச்சிக்கலாம். ஒரு கால் பேசிட்டு வரேன் டைரடா அப்படி சொல்லிட்டு. ஸோ தயம் அப்படியே ஃபோன் கட் பண்ணிவிட்டு இப்படி பார்க்குறான். உள்ளேருந்து வயன் வர கேஃப்டேரியாக்குள்ளேருந்து தான் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கா. இவன் எங்கே பண்ணுறா கேஃப்டேரியாக்குள்ளே? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருவாளோ? சரி ஓகே, அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அண்ட் ஸ்நாக்ஸ். ஓகே, பர்கர். ஓகே, 2 பீஸ். ஐஸ்கிரீம் கிளாசிக். ஓகே, ஓகே, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கான் முன்னாடி. ஸோ வயனோ ஒரு இடத்துல போய் உட்கார்றா. இங்கே என்ன, இங்கே உட்காராளா அப்படி சொல்லிட்டு நின்று பார்க்குறான். ஸோ தேங்க்கு இப்போ ஒரு பாயோட ஷேப் தெரியுது. ஸோ அந்த பாயோட ஷேப்பை இவன் மறைச்சிட்ருக்கா. என்ன ஏதோ பையன் கூட உட்காரா யார் அப்படி சொல்லிட்டு இப்படி எக்கி பார்த்துட்ருக்கான். இந்த சைட் போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி போகும்போதோ கரெக்டாக வயன் கீழே குடிஞ்சு இப்படி சிரிப்பா. அப்போ கரெக்டாக அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியும். பார்த்தா ஜிமின். இவ்வளோதான் தயாங்க்கு என்ன பண்ணும் அப்படின்னு புரியாது, ஷாக்காக இருக்கும். அண்ட் சேம் டைம் அந்த ஐஸ்கிரீமை போட்டு அப்படி அழுத்துவான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். என்ன ஜிமின் அது? ஜிமின் தான் இவ சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை இன்னும் அப்படியே அழுத்துவான். அவளோட கையெல்லாம் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே கீழே விழும். இப்போது ஜெமினும் பயங்கர நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கதை தேங்க் பார்க்குறான். இவ்வளோ நேரம் ஷாக்கிங்காக ஒரு மாதிரி அவன் கையெல்லாம் ஷிவர் ஆனது அப்படியே டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆகுது. அவ்வளோ கோவம், அப்படியே கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்படி மறைச்சி பார்த்துட்ருக்கான்.